Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு ஒரு சூப்பரான யம்மியான டிஷ் தான் பார்க்க போகிறோம். சிக்கன் கீ ரோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ஒரு கடாயில் 4 மிளகாய் சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாய். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும்னா மிளகும் காஞ்ச மிளகாவும் இன்னும் கூட சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. 5 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா வறுத்துட்டு இதை வந்து நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம். வறுத்த மசாலாவை நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். எல்லாத்தையும் மிக்சியில் ஆட் பண்ணிக்கோங்க. நாலு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. 8 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு ஹாஃப் லைம் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதோட வந்து நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணி மேரினேட் பண்ண போகிறோம். 1 ஹவருக்கு நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சிக்கனோட சேர்த்து. டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. வந்து ஒரு மூடி வச்சு மூடி மேரினேட் பண்ணுறதுக்காக வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் கொஞ்சம் சூடான உடனே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. 20 சின்ன வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை வந்து நெய்யில் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் வேண்டான்னு நினச்சிங்கன்னா இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறுமனே சிக்கனை மட்டும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம வந்து ஊற வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன், அதை வந்து இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டிஷ் வந்து நீங்கள் ரொம்ப குவிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். அதே மாதிரி இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு சிக்கன் நல்லா அந்த கீலேயே ரோஸ்ட் ஆகட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் கீ ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.